எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நிச்சயமாக தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இப்போ பிறந்தது போல தான் இருக்குது. அதுக்குள்ளே நவம்பர் மாதமானது பிறந்துருச்சு. இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரக நிலைகளின் ஏராளமான மாற்றத்தை நம்ம பார்த்துருப்போம். மேலும் நவம்பர் மாதத்திலும் கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றம் காணப்படுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைகிறாரு. பொதுவாகவே சில ராசியில் குரு பகவான் உச்சமடைந்தாலும் நல்ல பலன்கள் பெறுவாங்க. சில ராசியில் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமான நல்ல பலன்களை பெறுவாங்க. மேலும் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறாரு. மேலும் சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க. இதில் சூரியன் நீச்சம் அடையதால் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் செவ்வாய் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதனால் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை பார்ப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். இந்த கிரக நிலை மாற்றங்கள் அனைத்தும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் வக்கரமாக போகிறாரு. உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், சுய தேவைகள் 11ஆம் தேதிக்கு முன் வைத்துக்கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியம், உங்களது தாயின் ஆரோக்கியத்திற்காக சிகிச்சைகளை 11ஆம் தேதிக்கு முன் செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பார்வை அப்படிங்கிறது 2வது இடத்தை பார்ப்பதால் தனவரவு, பொருளாதாரம் நன்றாக இருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு செய்யும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் மெதுவாக நடக்கும். நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் முழுக்க யோகங்கள் வாரி கொடுக்க போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். செல்வத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாரு. ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருப்பதால் 28ஆம் தேதிக்கு முன் உங்கள் வேலைகளை செய்து கொள்வது நல்லது. மேலும் 28ஆம் தேதிக்கு பிறகு பணம், பொருளாதாரம், வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி வக்ரம் இல்லாத ஜாதகத்திற்கு மீண்டும் யோக பலன்கள் கிடைக்கும். 5 மற்றும் 12ஆம் அதிபதியானவர் 12ஆம் இடத்திலேயே இருக்கிறாரு. குரு பார்வையில் இருப்பதால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். இதனால் குழந்தைகள் தேவை, குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து அவங்கள மகிழ்ச்சிகரமாக வச்சுக்குவீங்க. வெளிநாடு வேலையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். உடம்பில் இப்போ வரைக்கும் இருந்து வந்த வலிகள் அனைத்தும் விலகப் போகுது. 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தோடு அமர்ந்திருக்கார். இது மிகப்பெரிய யோகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு லாபத்தை அவர் அள்ளி கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலும் நன்றாகவே இருக்கும். நல்ல மனை அமையுங்க. எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். இருக்கின்ற இடத்திலேயே நல்ல சம்பளம் அல்லது வேறு வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் ஓட்டுவீங்க. மேலும் இறக்குமதி, ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை செய்வதற்கு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதனும் சுக்கிரனும் சேர்வது லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு கோவில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுவதால் நிறைய விதமான யோக பலன்கள் கிடைக்கும். யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு 3வது இடத்துல சஞ்சரிப்பதால் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மனதில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். அத்தியாவசியமான தேவையை நிறைவேற்றுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் அபிவிருத்தியாகும். வராமல் இருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து புரளும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்திருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க போகுது. பணியாட்கள் எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 10, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நவம்பர் 12, 16. செய்ய வேண்டிய பரிகாரம் கற்பக விநாயகரை வழிபட்டு வர நன்மை கிடைக்கும். மேலும் பூரடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனால் மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் நவம்பர் 3க்கு பிறகு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவரது பார்வை அப்படிங்கிறது 12, 2, 4ஆம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. விரைய செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். தாய் வழி ஆதரவு உண்டாகும். இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய பாக்கியம் இன்னும் சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு உயரும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். லாபஸ்தானம் சூரியன் இருப்பதால் தொட்டதெல்லாம் துவங்க வைப்பார். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 15. செய்ய வேண்டிய பரிகாரம் அகதீஸ்வரரை வழிபட்டு வர சங்கடம் நீங்கும். மேலும் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 11, 12ன்னு சொல்லப்படுது. உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாபமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பணவரவு அதிகரிக்கும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சுய நிறுவனங்கள் நடத்தி வருவோருக்கு பணியாட்களின் ஆதரவு கிடைக்கும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவை கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தற்காலிக பணியாட்களுக்கு பணி நிரந்தரமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுத்திருக்க வேலையை வெற்றியாக்குவார். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்வார். இதுவரை தள்ளி போன வேலைகள் நடக்கும். பணவரவு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். உங்களின் வளர்ச்சிக்கு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நவம்பர் 10. செய்ய வேண்டிய பரிகாரம் அதிகாலை வேளையில் சூரிய பகவானை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் 10க்கு பிறகு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.